ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் முடக்கத்தான் கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரை வந்து கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. நீல சைஸில் இருக்கிற முடக்கத்தான் தான் வந்து கசப்படிக்குங்க. இது வந்து இலையை வந்து நல்லா சாஃப்டாக வெல்வெட்டு போல் தொடுறதுக்கு இது போல் மல்லி இலைகளை போலையும் ரவுண்டாகவும் இருக்குங்க. ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு பதிவு வந்து இதை பற்றி போட்டுக்கிறேங்க. இந்த முடக்கத்தான் வந்து நம்ம வெறுவாயிலேயே மென்று சாப்பிட்றது போல தான் இருக்குங்க. எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் நல்லா எந்த கசப்புமே ஒரு துளி கூட இருக்காதுங்க. இதை வச்சு தான் இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க. முடக்கத்தான் வந்து நம்ம மூட்டு கைகால் தேய்மானத்துக்கு, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம மூட்டு ஜவ்வுகளையெல்லாம் நல்லா பலப்படுத்துன்னு சொல்லுவாங்க. தேய்மானம் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாங்க. தேய்மானம் இல்லாதவங்களும் சாப்பிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. எலும்புல நல்லா வலுவாக வச்சுருக்குங்க. இது பாருங்கள், இது போல் நான் வந்து கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. இதை நல்லா பொடுசாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதில் நம்மளுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க. இந்த கீரை கிடச்சுன்னா இனிமேல் விடாதீங்க, இது போல் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. கசப்படிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தோசை மாவில் மட்டும்தான் போட்டு அந்த இன்னொரு முடக்கத்தான் வந்து நீல சைஸில் இருக்குது பாருங்கள், அந்த இலையை நான் காட்டுறேன். இப்போ அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து இது முடக்கத்தான் தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நான் இது எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. இது போல் நல்லா பொடுசாக நறுக்கிக்கலாங்க. இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணால் போதுங்க. ரொம்ப கட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் வந்து நம்மளுக்கு கொலன்னு ஆயிருங்க. அதனால் இந்தளவுக்கு நீங்கள் வந்து உதிரியாக வர அளவுக்கு இந்தளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணாலே போதுங்க. நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வர்றப்ப சின்னதாக ஆயிருங்க. இது போல் ஓரளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடக்கத்தான் இலை அப்படின்னாலே அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்குங்க. அரைக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வலுவழுப்பு தன்மையோட நல்லா ஒரு பிசுன் தன்மையோடு இருக்குங்க. இது இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த கசப்படிக்கிற முடக்கத்தான் வந்து இது தாங்க. இலைகள் வந்து ரொம்ப லேஸாக இருக்கிறது போல் இருக்குங்க. இது பாருங்கள், நல்லா நீல சைஸில் இது போல் இலைகள் வந்து நீல சைஸில் கூர் வடிவத்தில் இன்னுமே பெருசாக இலைகள் வர்றப்ப நீல சைஸில் வருங்க. இலைக தொடுறதுக்கும் ரொம்ப மெலிசாக இருக்குங்க இலைக. ஆனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது போலையும் நல்லா வெல்வெட்டை தொட்டால் எப்படி இருக்குமோ சாப்பிட்டா அது போலையும் ஒரு ஃபீலிங் இருக்குங்க இந்த இலைகளை தொடுறப்ப. ரெண்டுமே காய்கள் வந்து பார்க்குறப்ப முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாங்க. இதில் வந்து 5 பட்டை காய்கள் வருங்க. இதில் மூணு பட்டையோடு இதில் காய்கள் வருங்க. இதனோட காய்கள் வந்து 5 பட்டைகளுடையதாக இருக்குதுங்க. காய்கள் இப்போ இல்லைங்க, அதனால் என்னால் காட்ட முடியல. ஏற்கனவே காய்கள் எல்லாமே காட்டி பூ எல்லாமே வித்தியாசம் காட்டி நான் வந்து ஒரு பதிவு போட்டுக்கிறேங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க. வானொலி காய்ச்சது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ, எந்த எண்ணெய் சமையல் பண்ணுவீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காய்ஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கடுகு பொரிஞ்சது நம்ம நல்லா வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு இது போல் வெங்காயம் சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெட்டி வச்சுக்கிற கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா தீ வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாங்க. மீடியம் தீயிலே வச்சா போதுங்க. மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா கீரையில் தண்ணி வந்து நம்ம அதிகமாக சேர்த்த போகிறது இல்லைங்க. சீக்கிரம் டக்குன்னு ட்ரை ஆகிருங்க. அதனால் நீங்கள்
மீடியம் தீயிலே வச்சு இது போல் வதக்கிட்டு கீரை நல்லா வதங்கி வந்தது சுருண்டு வந்தது அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா முதல்ல அதிகமாக தெரியுங்க, அதுக்கப்புறம் எல்லா கீரைகளுமே வற்றி இருப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. நாம் சுவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாங்க. தீயை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் தீயிலேருந்து நல்லா எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வச்சுருங்க. உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. சிம்மிலேயே இருக்கட்டுங்க தீ. ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், 1 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கையில் வந்து இது போல் எடுத்து தொளிச்சு மட்டும் விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இது போல் ஒரு கையளவுக்கு மட்டும் இந்த கீரைக்கு நான் சேர்த்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி தொளிச்சு விட்டு திருப்பி வந்து மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாங்க. நம்ம அடுப்பு வந்து எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வச்சுருங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த சூட்டில் இந்த தண்ணியிலேயே வெந்து வரட்டுங்க. நமக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி கலந்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு அடியெல்லாம் பிடிக்காதுங்க. அந்த தண்ணியிலேயே நம்மளுக்கு ரொம்ப சிம்மில் வச்சிட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ எடுத்து நீங்கள் கீரையை நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு கீரை வந்து வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம சுவைக்கேற்ப கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய்த்தூள் வந்து கூட சேர்த்தி கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக வேண்டி இன்னும் ஒரு நிமிஷம் வந்து இதை மூடி வைக்கலாங்க. ஒரு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு கடைசியாக நம்ம கொஞ்சமாக வாசனைக்காக வேண்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து இறக்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து இறக்குனா நம்மளுக்கு சுவையான முடக்கத்தான் கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மூட்டு வலி முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க. நம்மளுக்கு கசப்பாக இருக்கிறனால இந்த கீரையை வந்து ரொம்ப பேர் வந்து விரும்புறது இல்லைங்க. ஐயோ இது கசக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் கசப்பில்லாத கீரையும் இருக்குங்க. வேலியில் எல்லா இடத்துலையுமே இந்த கீரை வந்து அந்த முடக்கத்தான் எப்படி படர்ந்துருக்குதோ அது போலயே படர்ந்துருக்குங்க. நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சி பிடுங்கி இது போல் வீட்டில் வச்சு கூட நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட வச்சு வளர்த்தலாங்கன்னு அது போல் தான் வளர்த்திருக்கிறேங்குது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது போலயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பயனடைங்க. நன்றிங்க. பாருங்கள், சூப்பரான சுவையில் நம்மளுக்கு முடக்கத்தான் கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இது ரச சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே மேட்சிங்காக நல்லா இருக்குங்க. வெறும் சாதத்தோடையும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம.